கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அக்ரிப்பாவின் முன்னிலையிலும் பெஸ்துவின் முன்னிலையிலும் பவுலானவர் சாட்சி கொடுத்த பின்பு இவர் மேல் பவுலின் மேல் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாமல், அதே வேளையிலே ராயனுக்கு அபாயமிட்டபடியினாலே, அதாவது ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ரோமர்களுடைய அரசகுல மக்கள், அதாவது ரோம பிரஜாக்கள், ரோம அரசகுல மக்கள் மற்றும் மந்திரிமார்கள், இன்னும் மாகாணத்தின் தலைவர்கள், பிலாத்து போன்ற கவர்னர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ரோம அரசனாகிய ராயனுடைய அந்த கோர்ட்டு, அதற்கென்றே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பட்டாளங்கள், அதாவது பாதுகாப்பு படை யூனிட், இப்படியெல்லாம் ரோமர்களுக்கென்றே பிரத்யேகமான சில வடிவமைப்புகள் ரோம அரசாங்கம் வைத்திருந்தது. ஏனெனில் உலகளாவிய பன்மொழி பேசக்கூடிய வித்தியாசமான கலாச்சாரங்களை உடையக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு அரசாக இருந்தபடினாலே, உலகமெங்கிலும் இருக்கிற இப்படிப்பட்ட உயர்தர வர்க்கத்தினருடைய வழக்குகளை எல்லாம் கையாளக்கூடிய இடமாக ரோம ஹைகோர்ட் இருந்தது. நாங்கள் என்று இந்த அத்தியாயம் ஆரம்பிப்பதிலிருந்து பார்க்கும்போது, லூக்கா பவுலோடு கூட செசரியாவிலே பவுல் கைதியாக இருக்கும்போது அவரும் அங்கே வீடு எடுத்திருந்து தங்கியிருக்க வேண்டும். இப்படி அநேகர் பவுலுக்கு ஆறுதலாக அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று பின்வரும் வசனங்களும் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது பவுலோடு கூட வேறு சிலர்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களையும் ஏற்றிக்கொண்டு அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலி, ராயனுக்கென்று இருக்கக்கூடிய அந்த பட்டாள பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய யூலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு நூற்றுக்கு அதிபதி. அந்த பட்டாளத்துக்குள்ளேயே அநேக நூற்றுக்கு அதிபதிகள் இருப்பாங்க. அதுல சேனை தளபதி இருப்பாரு. ஆனா அந்த பட்டாளத்தில் இருக்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதியோட பெயர் தான் இது, யூலி. சிசிலியாவிலிருந்து ரோம் நகருக்கு எடுத்துச் செல்வதற்கான பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அவர் 100 சிப்பாய்களோடு சேர்த்து, போர் சேவர்களோடு சேர்த்து பவுலையும் அவரோட கூட மற்ற கைதிகளையும் அழைத்து செல்கிறார்கள். 276 என்று சொல்லப்படுவது கணக்கிலிடப்பட்ட யாத்திரிகைகள். இதை அல்லாமல் அந்த 100க்கு அதிபதியோடு கூட பயணித்த வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், போர்ச்சேவர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கணக்கிலெடுத்து பிற்காலங்களிலே ஜோசபஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆராய்ச்சியாளர் கிட்டத்தட்ட இந்த பவுலோடு கூட பயணித்தவர்கள் மொத்தம் 600 பேராக இருக்க வேண்டும் என்று கணக்கிடப்படுகிறது. வேத வசனத்திலே 37 நீங்கள் வாசிக்கும் போது 276 பேர் என்று பயணிப்பவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு படையிலே உள்ளவர்கள் போவதும் வருவதும், அந்த ஷிப்பிலே அவர்கள் அந்த செக்யூரிட்டி கார்டா வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்த்து மேற்கொண்டு மொத்தமாக 600 பேர் இருந்திருக்கிறார்கள். அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலி என்னும் பெயர் கொண்ட 100க்கு அதிபரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். அங்கே அதிரமித்தியம் என்னும் ஊர்க்கப்பல், இது ஒரு ஹார்பர். செசரியாவிலிருந்து நேராக மேலே அப்படியே கடற்கரையை ஒட்டியே மத்திய தடைக்கடலில் அப்படியே நேராக மேலே கோடு போட்டிங்கன்னா தீரு சீதோன் பட்டணங்கள் வரும். அதுக்கும் நேராக மேலே கோடு போட்டோம்னா சிசிலியா, கொஞ்சம் ஆந்தியோக்குலேருந்து மேலே சிசிலியா வந்துடும். தர்சிசு, சிசிலியா, பவுல் பிறந்த இடம். அங்கிருந்து லேசாக கீழே இறக்கி கிராஸாக மார்க்கமாக கோடு போட்டால் அந்த மத்திய தடைக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் கிரேத்தா தீவு. அப்போ இவங்க மேலே ஏறி அந்த சிசிலியா பட்டணத்தோட கூடிய அந்த கடற்கரை பகுதியிலே, கிரேத்தா தீவின் வடக்கு பகுதியில், இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது தெற்குமாய் தெரியும், வடக்கு பகுதியில் அந்த கடற்கரை மார்க்கமாக கப்பலின் ஓட்டத்தை கண்டுபிடித்து அவர்கள் அங்கே பயணித்து வருகிறார்கள். பவுலினால் சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம மக்களும் பவுலோடு இருப்பதை நீங்கள் பல இடங்களிலே வாசிக்கிறீர்கள். இந்த இறுதி காலத்திலும் கூட மக்கதோனியா நாட்டை சார்ந்த அரிஸ்தர்க்கு என்பவர் கூட இருந்திருக்கிறார். மக்கதோனியா நாடு என்பது மிகப்பெரிய நாடு. அதிலே ஒரு பட்டணம் தெசலோனிக்க பட்டணம், பிலிப்பி பட்டணம். பிலிப்பி, தெசலோனிக்க பட்டணம், மக்கதோனியா தேசம் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். யூரோப் என்றும் ஐரோப்பியா என்றும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஆசியா என்று சொல்லும் போது சிசிலியா, பம்பிலியா இந்த இடங்களும் அந்த ஐரோப்பாவும் ஆசியாவும் சேருகிற இடமாக கொலேசே பட்டணமும் எபேசி பட்டணமும் ஒன்றுக்கொன்று அருகாமையில் உள்ளக்கூடிய பட்டணங்கள். இவைகள் எல்லாம் ஆசியா நாட்டில் இருக்கக்கூடியவைகள். பவுல் கைதியாக இருந்தாலும் யுலிப் என்பவர் பவுலுக்கு மேல் பட்சமாக இருந்து, ஏனெனில் அவன் ரோம பிரஜை என்பதினாலே பவுலின் மேல் பட்சமாக இருந்து அவருடைய நண்பர்கள் மூலமாக பராமரிப்பு அடையும்படி ஒப்பு கொடுத்து விடுகிறார். பவுல் எந்த கப்பலிலே பிரயாணமாய் போகிறாரோ அதே கப்பலிலே அவருடைய நண்பர்களும்
பிரயாணமாய் போகிறார்கள். அதோடு கூட லூக்காவும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆதலால் அவர் நாங்கள் என்று எழுதுவார். நீங்கள் 4ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அவ்விடம் விட்டும் நாங்கள் புறப்பட்டு சீப்ரு தூவின் அந்த வடக்கு பக்கம் உள்ள கடற்கரை பகுதியிலே அவர்கள் அந்த வழியாக சிசிலியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி சிசிலியா நாட்டு மீரா பட்டணத்திலே சேர்ந்தோம். இந்த சிசிலியா நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தர்சிசு பட்டணத்திலே தான் பவுல் பிறந்த இடம். அங்கிருந்து இத்தாலியாவுக்கு ரோமுக்கு போக வேண்டிய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு மீரா பட்டணத்திலிருந்து ஏறுகிறார்கள். காற்று பலமா இருந்தபடினாலே வருத்தத்தோட அந்த பட்டணங்களை எல்லாம் கடந்து சில சின்ன சின்ன பட்டணங்களுக்கெல்லாம் வந்து கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடுகிறார்கள். அதை வருத்தத்தோட கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு துறைமுகத்திற்கு வந்தோம். வருத்தத்துடனே என்றால் காற்று அலைக்கழித்து கொண்டே இருப்பதினாலே இவர்கள் போதுமான அளவுக்கு ஓய்வெடுக்கவோ உணவருந்தவோ சமைத்து சாப்பிடவோ முடியாத சூழல். கப்பலே ஒரு விதமான ஆட்டம் கண்டுட்டு தான் இருக்கும். ஆனா காற்று பலமா இருக்கும்போது சாரல்களும் குளிர்ந்த காற்றும் சத்தங்களும் இன்னும் அசைவுகளும் அதிகமா இருப்பதினாலே மனிதனுடைய சரீரங்கள்லாம் ஒரு மாதிரி பலவீனப்பட்டதாய் மாறிவிடும். இது கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே நடந்த நிகழ்வாக இருக்க வேண்டும். ஏனெனில் பஸ்காவின் நாட்கள் முடிந்த பின்பு யூதர்கள் 40 நாள் உபவாசம் இருப்பது அவருடைய வழக்கம். அப்படிப்பட்ட அட்டோன்மெண்ட் சாக்ரிஃபைஸ்க்காக தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். ஆதலால் அவர்கள் அந்த உபவாச நாட்களிலே கப்பல் யாத்திரை செய்வது வழக்கம். அதாவது கப்பல் யாத்திரை அந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வார்கள். வெகு காலம் சென்ற பின்பு என்றால் 40 நாளுக்கும் அதிகமாய் காலம் கடந்து விட்டது. அவர்களால் பயணித்து போக முடியவில்லை. இவர்களுடைய உபவாசம் என்பது இன்றைய காலத்திலே முகமதியர்கள் வைக்கிறார்கள் அல்லவா, அந்த போல பகல் முழுதும் உணவருந்தாமல் 6 to 6 மார்னிங் 6க்கு முன்னால ஈவினிங் 6க்கு அப்புறம் 12 hours அவங்க உபவாசமா இருப்பார்கள். ஆதலால் இனி இது கூடாத காரியம் என்று, இது மிகவும் மோசமான பின்விளைவுகளை உண்டாக்கும் என்று பவுல் அறிந்தார். ஆதலால் அவர் தம்மோடு கூட பிரயாணமாய் போகிறவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரே இடத்துல இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர் அதை குறித்த ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறார். நம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்வதற்கு நாம் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நூற்றுக்கு அதிபதி ஒரு கைதியின் செய்தியை ஏன் கேட்க வேண்டும்? அவர் மாலுமியின் சத்தத்தை தான் கேட்கிறார். மாலுமியின் ஆலோசனையை தான் கேட்கிறார். கப்பலுடைய எஜமானன் அந்த கப்பலிலே பிரயாணிக்கிறார். அதே வேளையிலே அதை ஓட்டி செல்லுகிற மாலுமியும் அதிலே பிரயாணம் செய்கிறார்கள். தற்போது அவர்களுடைய கப்பல் நல்ல துறைமுகம் என்ற துறைமுகத்திலே காத்து கொண்டிருக்கிறது, இலைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த துறைமுகமும் மழைக்காலத்துக்கு தங்குவதற்கு வசதி இராத துறைமுகம். கப்பலுக்கும் சேதவரும், மக்களும் அங்கே தங்க முடியாத ஒரு சூழலாய் மாறிவிடும். ஆதலால் அங்கிருந்து பயணப்பட அவர்கள் யோசிக்கிறார்கள். ஃபெனிக்ஸ் என்ற இடத்திலே சேர்ந்து மழைக்காலத்திற்கு ஒதுங்கலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்து வருவது போல தென்றலும் மெதுவாக அடிக்கிறது. ஆதலால் காரியம் கைகூடி வந்தது என்று சொல்லி கிரேத்தா தீவில் இருந்து கிளம்பி, அதாவது அந்த கிரேத்தா தீவில நல்ல துறைமுகம், நிறைய துறைமுகம் இருக்கு. அது ஒரு கடலோட நடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தீவு. அதனால் பல இடங்களை, அந்த கிரேத்தா தீவை சுற்றி இருக்கிற இடங்கள்ல நிறைய இடங்களை துறைமுகம் மாதிரி உருவாக்கி வைத்திருப்பாங்க. இயற்கையாகவும் இருக்கும். அதுல ஒரு துறைமுகம் நல்ல துறைமுகம். அந்த நல்ல துறைமுகம் என்று அந்த கிரேத்தா தீவை விட்டு அவர்கள் விலகி காற்றை எதிர்கொண்டு போகலாம் என்று பெயர்ந்து வருகிறது. புயல் காற்று வீச தொடங்குகிறது. தென்றல் காற்று இப்பொழுது புயல் காற்றாக வீச தொடங்கிறது. அந்த புயல் காற்றுக்கு யூரோகிலிதோன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது சிசிலியாவுக்கும் யூரோப்புக்கும் இடையாக அடிக்கப்படுகிற காற்றாக, அந்த மார்க்கத்திலே அடிக்கிற காற்றாக இருக்கிறதுனால இதற்கு யூரோகிலிதோன் என்று பெயர் வைத்திருக்க வேண்டும். சீதோன், சிசிலியா, யூரோப், இது மூன்றையும் சேர்த்த பெயராக இது இருக்க வேண்டும். காற்று பலமாய் இருந்தபடினாலே கப்பலை இவர்கள் வசப்படுத்த முடியாமல் காற்றின் திசையிலே ஓட வேண்டியதாயிற்று. ஆதலால் கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவிலே ஒதுங்கி ஓடுகிறார்கள். படகு பல சூழ்நிலையிலே அசைவதினாலே அது ஒரு வேளை ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கலாம். அதை அவர்கள் வசப்படுத்தி அதற்கு சில பராமரிப்புகள் எல்லாம் செய்து கப்பலை சுற்றி கட்டி இப்படி அலசி அலைந்து போவதினாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய சொறி மணல் என்று சொல்லக்கூடிய தீவிலே விழுந்து விடுவோமோ என்று பயந்து அதிலே போய் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பாய்களை இறக்கி, அதாவது காற்றின் திசையை மாற்றுவதற்காக பாய்களை இறக்கி இவ்விதமாய் அவர்கள் திசையை திருப்பி பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினாலே மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் நின்று ஏற்றி இறக்கி செல்வதனாலே சரக்குகள் அதிகமாக இருக்கும் அல்லவா. ஆதலால் தேவையில்லாத பயணத்திற்கு தேவையில்லாத மனிதர்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத சரக்குகள் எல்லாம் கடலிலே எறிகிறார்கள். இன்னும் கப்பலின் தளவாடங்கள், தேவையான
ஸ்பேர் பார்ட்ஸு, எக்ஸ்ட்ரா தேவையான பொருட்கள் இவைகளெல்லாம் கடலுக்குள்ளாக எறிகிறார்கள். இரவும் பகலுமாக இருட்டடைந்திருக்கிறது. அநேக நாளாக சூரியனையாவது சந்திரனையாவது காணப்படாமல் இருக்கிறது. பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருக்கிறது. அதனால் இவர்கள் பூஞ்சை காளான், வீசிங் ப்ராப்ளம், ஃபீவர், பயம், உணவு சமைத்து உண்ண முடியாத சூழல், குளித்து துணி துவைத்து இப்படி சுத்தபத்தமாக இருக்க முடியாத ஒரு சூழல், இவைகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அநேக மனமடிவை உண்டாக்கிற்று. ஃபங்கி வளர்வதற்கு, அங்கே பூஞ்சை காளான்கள் வளர்வதற்கு காரணமான சூழலாக இருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போகத்தக்கதாக உணவும் இல்லை, சுகாதாரம் இல்லை, அமைதி இல்லை, தூக்கமில்லை, அளக்களிப்பு, இவைகளுக்கு மத்தியிலே மரணம் ஒன்று மட்டுமே தங்கள் முன்பாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாய் பயணிக்கிறார்கள். 40 நாளையும் கடந்து அநேக நாள் மன பிரம்மை பிடித்தபடினாலே அநேகர் உணவருந்தவில்லை. உணவு சமைக்கும் சூழலும் இல்லை. பவுல் இதை குறித்து தேவனிடத்திலே முறையிட்டு கொண்டே இருக்கிறார். தேவன் அவரை தேற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பவுல் அவர்கள் நடுவிலே எழுந்து நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள். நாம் தவறு செய்தாலும் எனக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறதை அவர் காப்பாற்றுவார். இப்பொழுதும் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஆதலால் நீங்கள் மரண பயத்திலிருந்து வெளியே வாருங்கள். ஏனென்றால் நான் நம்பி இருக்கிறவரும் என்னை அவர் ஆட்கொண்டிருக்கிறார், நான் அவரை சேவிக்கிறேன். ஐ எம் இன் கிரைஸ்ட், கிரைஸ்ட் இஸ் இன் மீ என்பதை போல அழகாக அங்கே சொல்லுகிறார். என்னை அவர் ஆட்கொண்டிருக்கிறார், நான் அவரை சேவிக்கிறேன். அவர் தம்முடைய தூதனானவனை இந்த ராத்திரியிலே அனுப்பி என்னிடத்தில் பேசினார். பவுலே, நீ பயப்படாதே. நீ இதுவரைக்கும் சாட்சி சொன்னது போல ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். என்ன நிமித்தமாக இந்த கப்பலில் இருக்கிற அத்தனை நபர்களையும் தேவன் பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையானது சரீர மீட்பு மாத்திரமல்ல, இதையும் பவுல் பயன்படுத்தி அங்கே தேவனுடைய விடுதலை செய்தியை சொல்லுவதற்கு வாய்ப்பாக பயன்படுத்தினான். பவுல் எப்பொழுதுமே சரீர நன்மைகளை சொல்வது போல இருக்கும், ஆனால் அவன் பேசுவதெல்லாம் ஆன்மீக நன்மைகளை உள்ளடக்கிய சரீர காரியங்களாய் இருக்கும். தேவனின் விடுதலை என்பது மன்னிப்பும் கிருபையையும் உள்ளடக்கியது. அநேகர் மனசாட்சி குத்தப்படுகிற நிமித்தம் மன்னிப்பு கிடைத்தால் போதும் என்று நினைப்பார்கள். அவர்கள் தற்காலிக கிறிஸ்தவர்களாய் வாழ்வார்கள். ஆனால் தேவனால் எனக்கு விடுதலை வேண்டும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று நினைப்பவர்கள், இனி நோ லாங்கர் ஐ லிவ், நான் பாவத்திற்காக மரித்து விட்டேன், நான் பாவத்திற்காக வாழவில்லை என்பதை வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் விடுதலையை தேடுவார்கள். பவுல் இதை மிக தைரியமாக பயன்படுத்தி, ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இதை ஒவ்வொரு சூழலையும் பவுல் சொல்லி கொண்டு வருகிறார். வெளுது விட்டு என்றால் அளந்து விட்டு என்ற அர்த்தம். நங்கூரம் போன்ற இரும்பு கட்டப்பட்டிருக்கிற கயரை தூக்கி எறியும் போது அது இத்தனை மீட்டர் என்று அந்த கயர்ல குறிப்பிட்டிருக்கும். அதை வைத்து அவர்கள் அளவிடுவார்கள். அதனுடைய ஆழம் கணக்கிடப்படுகிறது. அந்த கயர்களிலே கோடு போன்ற இருக்கிற இடம்தான் பாகம். அதை இத்தனை மீட்டர் அல்லது இத்தனை அடி ஆழம் என்று கணக்கிடலாம். காற்றின் திசையிலே அடிக்கப்பட்டு வந்ததுனாலே வழக்கம் போல வருகிற அந்த பாதை வழியாக வராமல் காற்று போன திசையிலே வந்தபடினாலே பாறைகளுக்கிடாக மாட்டி விடுவோமோ என்று பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கப்பலில் பணி செய்கிறவர்கள் கப்பலை விட்டு தாம் தப்பித்துக் கொள்வதற்கு நினைக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் வழக்கமாக போகிற மார்க்கம் இல்லாமல் வேறொரு மார்க்கத்திலே கப்பல் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நங்கூரங்களை தூக்கி போட்டு கப்பலை பாதுகாப்பது போல பாவனை செய்து அவர்கள் படவை, அவர்களுக்கென்று வைத்திருந்த சிறிய படகுகளை, தப்பிக்கும் எமர்ஜென்சி படகுகளை இறக்குகிறார்கள். பவுல் இதை கண்காணிக்கிறான். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு எப்பொழுதும் பேசிக் கொண்டிருப்பார் அல்லவா. அவனுடைய மனம் பதபதைத்திருக்கும். அவன் என்ன நடக்கிறது என்று பார்த்திருப்பான். தேவன் அவனுக்கு இந்த காரியங்களை எல்லாம் கண்ணிலே காட்டிவிட்டார். ஆதலால் அவன் 100க்கு அதிபதியை எச்சரிக்கிறான். 40 நாள் கடந்து 14 நாட்கள் ஆகிவிட்டது. இன்றும் அவர்கள் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது பவுல் அவர்களை திடப்படுத்தி, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்று சொல்லி கப்பல் ஆட்களும் அனைவரும் ஒன்று சேர அந்த கப்பலிலே இருக்கிறார்கள். அவன் அவர்களுக்கு சாட்சியாக எல்லோருக்கும் முன்பாக கர்த்தரை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். ட்ரை பிஸ்கட்ஸ் மாதிரி அவங்க செய்து வைப்பாங்க. தாவீதின் காலத்திலேயே பாலாடை கட்டி திராட்சை பழ கொத்து இதெல்லாம் அவங்க காய்ந்தவைகளாய் உலர்ந்தவைகளாய் வைத்திருப்பார்களவா. இப்பொழுது அது இன்னும் அவர்களுடைய பழக்கமாக இருந்தபடினாலே அந்த காய்ந்த ரொட்டிகளை எடுத்து, அதாவது உலர்ந்த அப்பத்தை எடுத்து அவர்கள் பிட்டு புசிக்க தொடங்கினான். அவனை கண்ட எல்லோரும் திடமனதாகி புசித்தார்கள்.
தேவையில்லாத உணவு பண்டங்களையும் கூட அவர்கள் கடலிலே தூக்கி போட்டு கப்பலை லகுவாக்கினார்கள். மாலுமிக்கும் ஒன்றும் புரியவில்லை, கப்பல் ஓனருக்கும் ஒன்றும் புரியவில்லை, நூற்றுக்கு அதிபதிக்கும் ஒன்றும் புரியவில்லை. இப்பொழுது பவுல் அவர்களை வழிநடத்துகிறார். 40-41 வசனங்களிலே நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களின் கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். இப்படி பவுலுடைய ஆலோசனைப்படி அந்த கப்பல் நிலைநிறுத்தப்பட்டது. பின்புறம் கடல் அலைகளினாலே மோதி அலைந்து உடைபட்டதினாலே காவலில் இருக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரும் நீந்தி கரைக்கு ஓடிவிட வேண்டாம் என்று சொல்லி போர் செய்வர்கள் அவர்களை கொன்று விடலாம் என்று ஆலோசனை செய்யும் போது நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து, ஏனெனில் பவுலுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நூற்றுக்கு அதிபதி கவனிக்கிறான். அவன் சரியான நேரங்களிலே அவனுக்கு ஆலோசனை சொல்லி கப்பராட்கள் எங்கும் ஓடிவிடாதபடிக்கு எப்படி கப்பலை நிறுத்த வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு இவர்களுக்கு இல்லாதபடினாலே அவர்கள் கப்பலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய மனங்களையெல்லாம் தேற்றி ஆற்றி தைரியப்படுத்தி உணவருந்த வைத்து பலன் கொள்ள வைத்து இப்படியெல்லாம் பவுல் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நூற்றுக்கு அதிபதி கண்டு அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்றும் இந்த கால சூழலிலே அதிகாரம் படைத்தவனாய் இருந்தாலும் உயிர் போகிற இந்த சூழலிலே தன்னையும் காப்பாற்றுகிற பவுல் என்பதை நூற்றுக்கு அதிபதி உணர்ந்தான். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் பவுல் தான் நேசிக்கிற தேவனை, தன்னை ஆட்கொண்டிருக்கிறவரையும் தான் சேவிக்கிறவரையும் அவன் பிரசங்கித்திருப்பான். பவுலோடு சேர்ந்து அத்தனை பேருக்கும் விடுதலை. நீங்கள்